This video only for review and awareness purpose and education purpose only. ஜென்ரலா ஒரு அப்ளிகேஷனை நீங்க பாத்தீங்கன்னா சைட்ல பாருங்க. ஸோ அவங்களுடைய நம்ம அந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒதுக்கியிருப்பாங்க. அதை பார்க்கும்போதே அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும், அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லிடுவாங்க. அதாவது இதுல டென்யூடேட் ஃபிளெக்சிபிள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மட் தான், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இது. ஸோ அடுத்தது அவங்க இதிலே போகும்போது இங்கே பாருங்க சாங்ஷன் லெட்டர்லாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அக்செப்ட் லோன் அக்ரிமெண்ட், ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த அப்ளிகேஷன் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு. ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்ல மட்டும்தான், அதுவும் சும்மா லைட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்றது இங்கே பாருங்க நிறைய லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, மராத்தி, கன்னடா, தெலுங்கு, ஸோ பெங்கால், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6 லாங்குவேஜுக்கு மேலே இங்கே அவைலபிளாக இருக்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் தமிழ் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இதில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்ளிகேஷனுடைய அபவுட் திஸ் ஆப் அப்படின்றது தாங்க. ஸோ இந்த அபவுட் திஸ் ஆப் அப்படின்றதுல நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின டீட்டெயில் எல்லாமே போட்டிருப்பாங்க. மினிமம் 5000 மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும். ஸோ இதில் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்றது 2% வரைக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபிளெக்சிபிள் டென்யூர் டேட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24 மாதம், மினிமம் 3 மாதம் அப்படின்றதும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் வந்துட்டு 24/36 அப்படின்றதும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஸோ இதில் லேட் ஃபீ ஆனால் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. லேட் ஃபீ ஆனால் அது எவ்வளோ வருது, 30 டேஸ்க்கு 500. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 22 to 59 வயசு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல மினிமம் சேலரி அப்படின்றது 15,000. அவங்களுடைய வெப்சைட்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். 15,000 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுல வந்து இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க எந்தெந்த கம்பெனி கூட டைப் வச்சிருக்காங்க அப்படின்றது இங்க பாருங்க. we are collaborate with the respect NBFC அப்படின்னு கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரி இங்க பாருங்க. நார்த்தன், அதுக்கப்புறம் கோமேக்கு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின்டெக்கு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவென்டி, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கம்பெனி வந்து ஃபின்டெக் கம்பெனில நிறைய கம்பெனி அப்படின்றதுல வந்துட்டு லிங்க் வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீரா அப்படின்ற அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். சரி, ஓகே. அப்படியே கீழே போனா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 2018 பிளே ஸ்டோருக்குள்ள வந்திருக்குது. 2026 இதுக்கான அப்டேட் அப்படின்றது, கரண்ட் அப்டேட் அப்படின்றதும் இருக்குது. முக்கியமா ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்த போறோம்னா, இந்த வீடியோ அந்த ரிவ்யூ தான். ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்த போறோம் அப்படின்னா அதுல வந்துட்டு இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம போய் பார்க்கணும். அதுலயும் குறிப்பா இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த சிங்கிள் ஸ்டார், இங்க பாருங்க. இந்த சிங்கிள் ஸ்டார் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ரேட்டிங் செலக்ட் பண்ணோம். மோஸ்ட் ரெலவெண்ட்ல ரீசெண்ட் கொடுக்கணும். ஸோ ஃபோன் அப்படின்றது இது வந்து கொடுக்கணும். நான் இப்போ என்ன பண்றேன்னா சிங்கிள் ஸ்டார் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ சிங்கிள் ஸ்டார் கொடுத்தாச்சு. இங்க எல்லாமே மாறிடுச்சு பாருங்க. ஸோ எல்லாமே மாறிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மோஸ்ட் ரெலவெண்ட் அப்படின்றத நியூவஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ நியூவஸ்ட் கொடுத்த உடனே ஆர்டர் வைஸ்ல வரும். 1, 2, 3, 4ன்னு வரும் டேட் வைஸா. ஸோ அதனால தான் இங்க பாருங்க ஆகஸ்ட் 12 இந்த மாதிரி வருது பாத்தீங்கன்னா. இந்த மாதிரி தான் அது வரும். நீங்க மோஸ்ட் ரெலவெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா எது இதெல்லாம் நல்லதா இருக்கு, எது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கோ அதெல்லாம் வந்துடும். ஓகே. இப்போ இந்த சிங்கிள் ஸ்டார்ல கரண்ட் ஒரு மாசத்துக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, அது நமக்கு ஓகேவா அப்படின்றத நம்ம போய் பார்க்கணும். முதல்ல அப்ளிகேஷன்ல இதை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல ரொம்ப வருஷமா அவைலபிளா இருக்குதுங்க. ஸோ கிட்டத்தட்ட நீரா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தான் இதனுடைய பேரு. நீரா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படின்றது அஃபிஷியல் நேம். 4.4 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. 10 மில்லியனுக்கான டவுன்லோட் அப்படின்றது போயிட்டு இருக்கு. நான் அடுத்த வீடியோனா இந்த வீக் எண்டுக்குள்ள இந்த அப்ளிகேஷனை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்றேன். ஸோ இதனுடைய பேசிக் டீட்டெயில் இதுதான். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசிக் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அதனாலதான் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது அப்ளிகேஷனை கான்டாக்ட் பண்றதுக்கான டீட்டெயில் ஆப் சப்போர்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இதை கிளிக் பண்ணிருங்க. இதை கிளிக் பண்ணோம் நீங்க வெப்சைட் இருக்கு பாருங்க. வெப்சைட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சப்போர்ட் இமெயில் இருக்கு, பாலிசி டீட்டெயில் இருக்கு, அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்றது, அதுல ஒரு மொபைல் நம்பர், வெப்சைட் டீட்டெயில், அதாவது மெயில் ஐடி, அஃபிஷியல் மெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டை கிளிக் பண்ணோன்னா ரீடைரக்ட் ஆகிட்டு ஸோ இங்கே பாருங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள தான் போகுது. இங்கே வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் எதுக்காகனா ஒரு அப்ளிகேஷன் அவங்களுடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்படின்றது அங்கே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன்ல டேரக்டா வந்து பிளே ஸ்டோருக்கான லிங்க் அப்படின்றது இங்க இருக்குது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் ISO சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி நீங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ISO சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை எடுத்து கூட நீங்க நெட்ல போட்டு கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் இவங்களே கான்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில், பார்ட்னர்ஸ் டீட்டெயில் இந்த மாதிரிலாம் இருக்கும். சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் டீட்டெயில் இங்கே பாருங்க, கலெக்ஷன் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி அப்படின்ட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோஷியல் மீடியா லிங்க் ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணல, வேற ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா சோஷியல் மீடியாவில் அவங்கள டாக் பண்ணும்பொழுது ஸோ கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு ஸோ சப்போர்ட் டீட்டெயில் அப்படின்றத கொடுப்போம். சப்போர்ட் கொடுத்த உடனே இங்கே பாருங்க நிறைய விஷயங்கள் வருது. ஸோ இங்கே வந்து மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பரு, மேக்ஸிமம் நாங்கள் 48 ஹவர்ஸ்க்குள்ள ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கம்பெனி டீட்டெயில், பார்ட்னர்ஸ் டீட்டெயில், ஆஃபீஸ் டீட்டெயில், ஸோ மெயில் ஐடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இந்த இடத்துல வந்துருக்கு. லெண்டார் டீட்டெயில், இந்த மாதிரிலாம் லெண்டாரோட வெப்சைட் லிங்க்லாம் இங்கே பாருங்க. ஸோ அதையும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு அப்ளிகேஷனில் நம்ம லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக எல்லா அப்ளிகேஷன் மாதிரி தாங்க இந்த அப்ளிகேஷனில் நம்ம போகும்பொழுதும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ பேங்க் டீட்டெயில், ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு பேங்க் டீட்டெயில் கேட்கலன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. நான் அப்ளை பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். நான் ஒரு சிலர் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். பேங்க் டீட்டெயிலாம் பெருசாக கேட்கறது இல்லைங்க. ஒரு சில நேரங்களில் ஹையர் த அமௌண்ட்டுக்காக அக்கௌண்ட்ல ஆக்சஸ் கேட்குறாங்க. அந்த அக்கௌண்ட்ல ஓடிபி வர மாதிரி வந்துச்சுன்னா அதில் பார்த்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஸோ இது டேரெக்டாகவே லோன் ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டு பண்ணுறாங்க. சிபில் ஸ்கோர் வந்துட்டு ஓரளவுக்கு ஆவரேஜான நல்ல சிபில் ஸ்கோர், கிரெடிட் ப்ரொஃபைல் இருந்துன்னா அவங்க ப்ரொஃபைலுக்கு தகுந்தாற்போல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் வந்துட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பட் இருந்தாலும் என்னுடைய விஷயம் என்னன்னா, நான் போய் லைவாக அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் அப்ளை பண்ணி பார்த்தா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்கும். அப்போதான் ஓகே கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன். அதுக்காக தான். ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. வேற ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன். இல்லை நீங்களே போய் தேடி பார்த்தாலும் இன்டர்நெட்டில் இதெல்லாம் அவைலபிளாக தான் இருக்கும். ரொம்ப நன்றி.